ஓடுங்கடா. என்னடா நீங்க வேகமா வாங்கடா. சரி. யார் அது? ஐயோ தலை ஏந்திரி தலை. பாத்து ஒரு ஐயா. ஹலோ யாரு? ஆமா சொல்லுமா. அப்படியா? இதோ கிளம்பிட்டேன். வாங்கடா பசங்களா, அம்மா உடனே கூப்பிடுது. நைட்டு நாஸ்டா ரெடி ஆயிடுச்சான். பையன், எங்க அம்மா போன் பண்ணதுனால உன்னை விட்டு போறேன். அதுதான்ப்பா நான் உன்னை பார்த்தேன். எங்க அம்மா அப்பா நேர்ல வந்தாலும் உன்னை விட மாட்டேன். இதோட சான்ஸ் ஓடுறா. ஓஹோ, அம்மா கூப்பிட்டாங்களா? இவங்கெல்லாம் ஓடிட்டாங்களா? எல்லாம் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? எம்மா நேரமா வெயிட் பண்றது? பாஸ் மம்மி டீயும் டிஃபனும் செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் சாப்பிடலாம்னு போனோம். ஆனா பாஸ், இந்த டைம்ல டிஃபன் சாப்பிடுறது தப்புன்னு எனக்கும் தெரியும். அடா முட்டா பயலே, அந்த பையன் அடியில எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுடா. அதான் உடனே எங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங்க போட்டு அங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஓ அதுவா விஷயம் பாஸ்? எங்களுக்கு புரியல பாஸ். நான் அந்த பிளான்டா நான் விட மாட்டேன்டா. நாம போட்ட பிளான்ல ஒரு பக்கெட் தண்ணியா ஊத்திட்டான்பா. இந்த தப்பா அவனுக்கு நான் சொல்லி கொடுக்குற பாட்ட அவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது. அந்த புல்லாண்டா நான் பூச்சின்னு வந்து என்னடாங்கிற ஸ்பெஷல் மிளகாய அவனை சாப்பிட கூட போறேன். அந்த மிளகாய துண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா துண்ணு கட்ட போல பாத்துக்கினே இருங்கோ. பாஸ் உங்க பிளான் என்னது பாஸ்? இந்த துணில தூக்க மருந்த நல்லா தெளிச்சுக்கின்னு அவன் மூஞ்சாண்ட போய் தான் இப்படி வைக்க போறேன். அதான் அவன் மூஞ்சு பார்த்தது உடனே இப்படிதான் கவுண்டச்சு கீழே ஒன்றுவாம் டே வந்து போடிங்கடா டே. சுத்தண்டா. வாங்கடா டே. ஐயோ பாஸ் போச்சா? ஐயா ஏந்திரியா? யோ பாசே அவனை தூங்க வைக்கணும் பாசே, நீங்க தூங்கிட கூடாது பாசே. சாரி இந்த பிளானை நாம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குதுப்பா. அதான் முக்கியம். இந்த எலும்பு துண்ல கயிறை கட்டி ஆட்டா அப்படி தூக்கி போட்டு அந்த நாயாண்ட மோப்பம் பிடிக்க வச்சு கொஞ்சமா பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன பையன் எதுக்காக எலும்பு துண்டை தேடி வருவான்? நான் அப்படியே இழுத்துருவேன். கச்சா கபாலி இழுத்துட மாட்டேன்.
பாஸ் பாஸ் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த பையன் எலும்பு துண்டு பின்னாடி ஏன் வர போறான் பாஸ்? என்னது பையனா? அட முட்டாளே, நான் எலும்பு துண்டை பத்தி சொன்னது அந்த பையனுக்கு இல்லடா, அந்த டாகிக்கு. அந்த நாய் பவு பவுன்னு கத்துனதுனால தான் இன்னைக்கு நாம தர்மடி வாங்கியிருக்கிறோம். அதனால தான் அந்த பையனு எழுச்சா நம்மள மிடின்னு மிடிச்சான் தெரியுமா? நம்ம பிளான புஷ்பானமாக்கட்டா அந்த டாகி தான்டா. நாம அந்த டாகியை புஷ்டோம்னா அதோட தோஸ்து அதான்ப்பா அந்த பையன். அவனை ஈஸியா புடிச்சிடலாம், புரியுதா? ஹலோ. ஹாய். அது எப்படி பாக்குது பாரு. பாஸ் உங்க பிளான் செம சூப்பரு. நீங்க சொன்ன மாதிரியே நாய்க்குட்டியா பூச்சாச்சு. என்னது? ஐயா மறுபடியுமா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா பாஸ்? இருங்க இருங்க. ஏய், யார் நீங்க? என்ன பண்றீங்க? யாராவது இவங்களை பிடிங்களே. என்னத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. யாராவது பிடிங்க. சிவா, உன் டாகி ஏதா கடத்திட்டு போறாங்க. சீக்கிரம் அவங்கள பிடி. ஹலோ லட்டு சிங் சார், சில பேர் டாகியை கடத்திட்டு ரெட் வேன்ல போயிட்டு இருக்காங்க. தேவா, ஆதி, யூடி, நான் டாகியோட ட்ராக்கிங் டிவைஸை வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. லட்டு சிங் சார், எனக்கு அந்த ரெட் வேன் ஜங்கிள் பக்கம் போற மாதிரி காட்டுது. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் உடனே வந்து சேருங்க. ஓகே சார். அதாவது ஓகே சிவான்னு சொல்ல வந்தேன். ஓகே. பாத்தியா உன்னை கபால்னு பூச்சி எவ்வளவு அசால்ட்டா தூக்கின்னு வந்து டமால்னு போட்டோம். நீ இங்க இருந்தே கபால் கபால்னு கத்தே. ஏன்னா இனிமேல் உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போவே முடியாது. பாஸ் பாஸ் இதுல போட்டு லாக் பண்ணி விட்டுறலாம். இங்க ஓடிக்கிடி பூச்சினா இந்த இத்தினூண்டு நாய் காட்டுக்குள்ள போய் தனியா என்ன பண்ண போகுது? எங்க ஓடுற நிலே? இந்த நாய் இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா தூண்டே கட்டி வைங்கடா. இது கொலைக்கிற நாய் கிடையாது, ஒவ்வொன்று கடிக்கிற நாய். பாஸ் பாஸ், நான் நம்பர் 11 பேசுறேன். அந்த பையன் இந்த சின்ன நாயை தேடிக்கிட்டு ஒரு குரூப்பா கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். வட்டும் விடு. இந்த பிளானே அந்த போட்டி பையனுக்கு தானே போட்டுது. வர வயலே அந்த பையனை நல்லா தோச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வரக்கூடாது. ஆகட்டும் பாஸ், கவலைப்படாதீங்க.
சின்ன பையா உன்னை நல்லா குளிப்பாட்டி கூட்டின்னு வர சொன்னாரு எங்க பாஸ். டேய் போங்கடா, போய் அவனை கூட்டின்னு வாங்க. ஓகே பாஸ். எப்படியோ தண்ணியை ஊத்திட்டீங்க, ஆனா வேஸ்ட் பண்ணாதீங்க. சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு போங்க. பாஸ் அவனை தான்டா குளிப்பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாரு, நம்மள குளிக்க சொல்லல. குடிக்கடா அவனை. ஹலோ அங்கிள், நான் இங்க இருக்கேன். அட, இப்ப உங்க பாசும் நினைச்சிட்டாரு பாருங்க. பாவம், அவருக்கும் சோப்பு கொடுங்க. இதோ போடுறோம். போரும் நிறுத்துக்கடா டேய், அவன் தப்பிச்சு போயிட்டான்டா. மேட்ரு சொல்லு. என்னது அந்த பையனை துவங்கடானா சோப் போட்டு குளிப்பாட்டுறது கிடையாதுடா. அவனை பூச்சி அடிச்சு காலி பண்ணணும்னு அர்த்தம்டா. துவைக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அடிக்காதுடா. அவன் என்ன அடிச்சு தோச்சான அந்த மாதிரி. சாரி பாஸ், இருந்தாலும் நீங்க அனுப்பிச்ச பசங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சோப் போட்டு குளிப்பாடுனானுங்க தெரியுமா? அவனுங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிரும்ல. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஏன் கத்துறாரு? அடா, அந்த சின்ன பையனை குளிப்பாட கூடாதா, அடிக்கணுமா? இங்க பாருப்பா, இங்க சிவா இந்த பக்கமா எங்கேயாவது போறத நீங்க பாத்தீங்களாப்பா? நான் பார்த்தேன். ஆமா, நீ யாரு? அது நாம ஃப்ரெண்டுப்பா. ஏடா கேட்டீங்களா இந்த கூத்த? இவரு அந்த சின்ன பையனுக்கு ஃப்ரெண்டா. அவனை தான் நாம ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. இந்த ஆளை நாம குளிப்பாட்டுவோம். பிடிங்க விடுங்க. நான் சொல்றேன்ல கேளுங்கப்பா. நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சோப்பா போடுங்க. ஏய், அப்படின்னா உனக்கு என்னத்தடா பண்ணிட்டேன்? ஏன்டா என்ன இப்படி குளிப்பாட்டி வச்சு அடிக்கிறீங்க? ஏய், நான் லட்டு சிங்கடா, லட்டு சிங்க, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க. என்னது? ஏய், எங்கடா போறீங்க? அட பாவிகளா, வழியவாது சொல்லிட்டு போங்கடா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? பாஸ் பாஸ், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் இன்ஸ்பெக்டரும் வந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனை கிடையாது, எல்லாரும் இந்த இடத்துக்கு வாட்டும். நான் ரெடியா தான் கீறேன். இங்க வந்தா அந்த பையன் ஆகட்டும், அந்த போலீஸ்காரன் ஆகட்டும், தப்பிக்கவே முடியாது. கண்ணாடி எதுக்குடா வச்ச? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹாய் டாகி, நான் வந்துட்டேன். என்னடா பிள்ளையும் பாக்குற மாதிரி வாய போல் நிக்கிறீங்க? போய் பூடிக்கோடா. அந்த நாய்க்குட்டி என்னோட கொண்டு வரணும். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இன்ஸ்பெக்டர், ட்ரெஸ் எங்கயா? கையில துப்பாக்கிய காணோம். கான்ஸ்டபிள் எல்லாம் லீவ்ல போயிட்டாங்களா? சாரி, நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரல. என் கையில ரிவால்வரும் இல்ல. அப்ப நீ இன்ஸ்பெக்டரும் இல்ல.
எல்லாரும் நிறுத்துங்கோ டேய் சின்ன பையா இனிமே யார் மேலயாவது கைய வச்ச உன் டாகிக்கு நான் மிளகாய துண்ண குத்துருவேன் உனக்கு இந்த மிளகா பத்தி தெரியாது இது கோயம்புல போற சாதாரண மிளகான்னு மட்டும் நினைச்சிடாதப்பா இது சாப்பிட்டா வாழ்க்கை முழுக்க தண்ணி குச்சினே இருக்க வேண்டியதுதான் ஐயோ தொட்டுதே காப்பாத்திக்கிறா Hey, doggy, come here. தம்பி சிவா நீ உள்ள வாயா நீ மட்டும்தான் வரணும் கொஞ்சம் தனியா பேசணும் ஆபீஸ்க்குள்ள வாயா ஜாலியா பேசலாம் நண்பர்களே சிவா கிட்ட நல்லபடியா பேசணும் எல்லாரும் கதவை சாத்துங்கோ இப்போ மாட்டினியாடா சின்ன பையா இனி நீ தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் சாத்தி புட்டோம் ரேவா வெளியில இருக்கிற எல்லா கதவையும் உடனே லாக் பண்ணு Okay, Shiva. வாங்க வாங்க போலாம் இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் லாக் ஆயிடுச்சு எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கல ஏண்டா ஒரு தப்பா கூட நீ சின்ன பையன் மாதிரியே நடந்துக்க மாட்டியாடா நண்பர்களே எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க இதோ வந்துட்டா Bruce Lee. ஹலோ யாரு மம்மி என்னம்மா என்ன மேட்ரு அப்பா கூப்பிட்டாரா இதோ மம்மி கிளம்பிட்டேன் டே வாங்கடா டேய் நைனா கூப்பிடுறான்டா அப்பா இன்னைக்கு உங்க அம்மாவோ அப்பாவோ யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது ஃபைட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட் போதும்டா கோல்டன் ஒன்றிய நீ பாடுற தம்பி நீ பாடு இதுக்கு மேல சத்தியமா அடி வாங்க முடியாதுடா இன்ஸ்பெக்டர் சார் ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல டியூட்டியாவது ஒழுங்கா பாருங்க நாங்க தான் அந்த திட்டு பசங்க நிறைய பேர் ஏமாத்தி கொலைச்சிக்கிறோம் எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கூட்டு போடுங்க அந்த இடத்துல சிவாவோ இல்ல அந்த டாகியோ இருக்கக்கூடாது ப்ளீஸ்